நம்ம எல்லாருமே இன்றைக்கி இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஆர்ஓவாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் செக் பண்ணிங்க. அது என்ன நேச்சரில் இருக்குது. ரொம்ப அசிடிக்காக இருந்தால் அதுக்குள்ளே மெம்பரேன்லாம் செக் பண்ணி பிஹெச் லெவல் ஓரளவு 7 ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ நம்ம குடிக்கிறது டீமினரைஸ்டு வாட்டர். ஸோ அதில் சத்து அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இதனால தான் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் நமக்கு கிடைக்காம போகுது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, ஏரி தண்ணி, கிணத்து தண்ணி இது எல்லாமே குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறது நம்மளுடைய லங்ஸும் நம்ம கிட்னியும் தான். ஸோ இதனால தான் குடிக்கும்போது நிறைய ஜீரக தண்ணியும் குடிக்கிறது. மூட்டு வலியெல்லாம் அதிகமாக காரணம் இது கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். தண்ணீரோட முக்கியத்துவத்தை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, ஏரி தண்ணி, கிணத்து தண்ணி இது எல்லாமே குடிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. இது எதை வச்சு அப்படின்னா அதோட பிஹெச் வேல்யூவை வச்சு. நம்ம எல்லாருமே இன்றைக்கி இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லோரும் கிராமத்தில் கூட கேன் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறாங்க. இந்த கேன் வாட்டரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது எல்லாமே பிஹெச் லெவல் கம்மியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் அசிடிக் நேச்சரில் தான் இருக்குது. இந்த பிஹெச்னா என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ 7.35 to 7.45, அதாவது கொஞ்சம் காரத்தன்மை உள்ளதாக தான் இருக்குது. அல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம முன்னோர்கள் குடித்த எல்லா வாட்டரையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக காரத்தன்மையில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆர்ஓ வாட்டர்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா தண்ணியும் கேன் வாட்டர் எல்லாத்துலேயுமே பிஹெச் வரையும் நம்ம செக் பண்ணோம்னா 5.3 இந்த மாதிரி லெவலில் ஆசிட் நேச்சரில் இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ரொலாங்காக குடிச்சிட்டு வந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். நமக்கு ரொம்ப நாளில் போன் வீக்காக மாதிரி ஒரு ஃபீலிங், ரொம்ப ஒரு டயர்டாக இருக்குது, உடம்புக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி மூட்டு வலியெல்லாம் அதிகமாக காரணம் இது கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மண்பானை தண்ணீர். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மண்பானை அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சிக்காக நம்ம வச்சு குடிக்கிறது அப்படின்னு. அது பின்னால் ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா எங்கள் லேப்லேயே செக் பண்ணி பார்த்தோம். கேன் வாட்டரில் பிஹெச் 5.3. ஸோ இதை நம்ம ஒரு மண்பானையில் வச்சு அதை எடுத்து செக் பண்ணி போகும்போது ஒரு பாயிண்ட் கூடுது, அதாவது 6.3 வருது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா அசிடிக் நேச்சராக உள்ள ஒரு தண்ணியை அது அல்கலைன் லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ இதை நம்ம ரெகுலராக மண்பானையில் வச்சு குடிக்கும்போது நம்ம அந்த தண்ணியோட அமிலத்தன்மை கொஞ்சம் காரத்தன்மை அளவுக்கு வருது அப்படிங்கிறத நமக்கு இது காட்டுது. நீங்கள் ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க அந்த ஸ்டீம் அயன் பாக்ஸில் கண்டிப்பாக டேப் வாட்டர் தான் ஊற்றணும், வேறு ஆர்ஓ வாட்டரோ இல்லை கேன் வாட்டரோ டிஸ்டில் வாட்டரோ ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினா அது ஹீட் ஆகாது அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னென்னா அதில் நிறைய அயன்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்கும் நம்ம டேப் வாட்டரில். அது இருந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், அந்த ஹீட்டு கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஆர்ஓ வாட்டரோ இல்லை கேன் வாட்டரோ ஊற்றும்போது அதில் எந்த கண்டக்ஷனும் இருக்காது. காரணம் அதில் எந்த மினரல்ஸோ வேறு எதுவுமே இருக்காது, அசிட்டிக் நேச்சரில் இருக்கும். அது பேட்டரியில் ஊற்றக்கூடிய டிஸ்டில் வாட்டருக்கு ஈக்குவல். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு குடிக்க தண்ணியில் கண்டிப்பாக மினரல்ஸ் இருக்கணும். அந்த மினரல்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக ஆல்கலைன் லெவலில் தான் அந்த பிஹெச் இருக்கும். ஸோ இதனால தான் குடிக்கும்போது நிறைய ஜீரக தண்ணியும் குடிக்கிறது. ஜீரக தண்ணியிலையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பிஹெச் லெவல் காரத்தன்மையில் தான் இருக்கும். ஸோ ஜீரக தண்ணி, கருங்காலி குடிநீர் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம உடம்புக்கு பிஹெச் லெவல் ஆல்கலைனாக இருக்கும். ஸோ ஆல்கலைன் வாட்டர் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த பிளட் பிஹெச்லேயே இருக்குது. நமக்கு பஃபர் சிஸ்டம்னு சொல்லுவோம். உடம்புல இந்த பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறது நம்மளுடைய லங்ஸும் நம்ம கிட்னியும் தான். அதனால தான் குளிர்பானங்கள் எல்லாம் அசிடிக் நேச்சரில் இருக்கிறது ரொம்ப குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு உடம்புக்கு கேடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கேன் வாட்டரை தவிர வேறு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அந்த அளவுக்கு நகரத்தில் இருக்கவங்களுக்கு வேறு தண்ணி கிடைக்கிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கேன் வாட்டரையாவது மண்பானையில் ஊற்றி குடிக்கும்போது கொஞ்சம் அது ஆல்கலைன் நேச்சரில் வருது அப்படிங்கிறத நம்ம புரியதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன். ஸோ நம்ம முன்னோர்கள் குடித்த எல்லா தண்ணியுமே ஆல்கலைன் லெவலில் தான் இருக்குது. இப்படி எல்லாமே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணிங்கிற பேரில் கிடைக்கக்கூடிய இந்த டிஸ்டில் வாட்டர் கிடையாது. ஸோ நம்ம குடிக்கிறது டீமினரைஸ்டு வாட்டர். ஸோ அதில் சத்து அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இதனால தான் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் நமக்கு கிடைக்காம போகுது. முடிஞ்ச வரைக்கும் மண்பானை தண்ணியாக குடிக்கும்போது அந்த பாட்டில் உள்ள சில மினரல்ஸ் இதில் ஆட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2-3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மண்பானையை மாற்றிடணும். கண்டினியூஸாக ஒரே பானையை நம்ம 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக 2-3 மாதத்தில் மாற்றினோன்னா இந்த வேல்யூ எல்லாமே கரெக்டாக அதில் மெயின்டைன் ஆகும். ஸோ கேன் வாட்டராக இருந்தாலும் பாட் வாட்டராக குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்ஓவாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் செக் பண்ணிங்க. அது என்ன நேச்சரில் இருக்குது. ரொம்ப அசிடிக்காக இருந்தால் அதுக்குள்ளே மெம்பரேன்லாம் செக் பண்ணி பிஹெச் லெவல் ஓரளவு 7 ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துங்க.